ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் காலையில் காமதேனுக்கிட்ட பால் எடுப்பேன். அந்த வீடியோவை இன்றைக்கி ஷூட் பண்ணலான்னு தான் கேமராவை ஒரு இடத்துல வச்சுட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். அப்போ இன்றைக்கி கமலி பால் குடிக்கிறார் இல்லையா, அவர் பேர் கமலி. அப்போ அவரை பால் குடிக்க விட்டுட்டு கேமராவில் ஆள் தெரிய மாட்டார்னு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆள் சின்ன ஆள் தான், நான் பார்க்க இழுக்க கஷ்டம், அதனால் ஆள் இந்த பக்கம் கேமராவுக்கு தெரிகிற மாதிரி விட்டுட்டு இந்த பக்கம் விட்டுட்டு ஆள் இந்த பக்கம் பிடிச்சிட்டு வந்தேன். பாலை விட்டால் ஒரே உரியில் உறிஞ்சிடுவார், பெரிய ஆள் தானே. அப்போ உங்களுக்கு இன்றைக்கி நான் காலையில் என்ன செய்வேன்னு காட்டுறதுக்காக ஒரு மினி விலாகாக காட்டுவோம். என்னோடய பண்ணையில் இருக்க கமலியையும் காமதேனுவையும். அம்மா பேர் காமதேனு, குட்டி பேர் கமலி. இப்போ நான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இவங்க பேர் கமலி. சரியான கஷ்டம் இழுக்க, இந்த கட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இவங்க பேர் கமலி. சரியான பாசம், ஆனால் என்ன இழுக்கக்குள்ள கஷ்டம் நம்மளால். அவங்களோட வெயிட்டுக்கு என்னால் இழுக்க கொஞ்சம் இயலாது. அவங்க அம்மா கழுத்துக்கிட்ட கட்டிட்டு தான் நான் பால் எடுப்பேன். இப்போ நான் பால் எடுக்கிற விலாக் எடுக்கிறனால தான் இன்றைக்கி உங்களையும் இன்றைக்கி நான் எப்படி பால் எடுப்பேன்னு காட்டுறதுக்காக உங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்படி தான் ஒரு நாள் பால் எடுப்பேன். பாருங்கள் நான் பால் எடுக்கிற வீடியோவை. நான் தேங்காய் எண்ணெய் தொட்டுக்குவேன். தேங்காய் எண்ணெய் தொட்டு தான் பால் எடுப்பேன். விளக்கெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், இல்லாட்டி எனக்கு கை வலிக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்காய் எண்ணெய் தொட்டு தான் நான் பால் எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பால் எடுத்து முடிச்சுட்டேன். இனி கண்ணுக்குட்டியாக அவுத்து விட்டுற வேண்டியது தான். அவுத்து விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கமலியை அவுத்து விட போகிறேன். அவள் எப்படி பாலை குடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். இப்போ இவ்வளோ நேரம் கயிறு இழுத்து நின்றுக்கிட்டு இருந்தா. எப்படா அவுத்து விடுவாங்க, எப்படா அம்மா கிட்டே போய் பாலை குடிக்கலான்னு. குழப்படியெல்லாம் இல்லை, சொல் பேச்சு கேட்குற நல்ல பிள்ளை. யார் போய் கட்டி பிடிச்சாலும் பேசாமல் நிற்பா, நல்ல பிள்ளை. இப்போ பால் எப்படி குடிப்பான்னு மட்டும் பாருங்கள். சொல் பேச்செல்லாம் கேட்கும், என்ன இழுக்க தான் கொஞ்சம் கஷ்டம். ஆளை பாருங்கள், வருவா இப்போ.